ஸோ ஸ்டிப்புலேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு கூட்ஸ், ஸ்டிப்புலேஷன் வித் ஆஸ் ரெஃபரன்ஸ் டு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் டைம்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ டைமுக்கு டெலிவரி பண்ணலை, கூட்ஸை உன்னால் ரிஜெக்ட் பண்ண முடியுமா? கூட்ஸை உன்னால் ரிஜெக்ட் பண்ண முடியும், சில சுச்சுவேஷனில் பண்ணலாம், சில சுச்சுவேஷனில் பண்ண முடியாது. அக்ரிமெண்ட் நீ எப்படி என்ட்ரு ஆகிருக்கியோ அதை பேஸ் பண்ணி அந்த டைம்ன்றது ஒன்று இங்கே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராகவே ஃபஸ்ட்டு வராது. ஓகேவா? ஆனால் கூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, சில இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் அவங்க சொல்லலைனாலும் அது என்ன இருக்கணும், ஃபுல்ஃபில் ஆகி இருக்கணும். புரியுதா? அது என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து கண்டிஷன், இன்னொன்று வந்து வாரண்டி. ஒன்று வந்து என்னது கண்டிஷன், இன்னொன்று வந்து என்னது வாரண்டி. கண்டிஷன் வந்து எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். கண்டிஷன் என்னன்னு சொல்கிறாங்க இங்கே, மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்டுக்கு எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வாரண்டி என்னது, கொலேட்ரல். கொலேட்ரல்னால் என்னது, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், அடிஷ்னல் தான். ஓகேவா? ஆனால் கண்டிஷன் வந்து என்னது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீ அந்த கூட்ஸை என்ன பண்ணலான்னா ரிஜெக்ட் பண்ணலாம், அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம். புரியுதா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீ அந்த கூட்ஸ் என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். புரியுதா? கிளியரா? ஓகேவா? நீ வந்து இப்போ ஒரு ஏதோ ஜூஸுக்கு கேட்குறேன்னு வச்சுக்கோயேன், அப்போ வந்து டொமேட்டோவும் ஒரு ஃப்ரூட்டு தான், அது ஜூஸ் போட்டுக்கோன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? நீ ஆப்பிள் ஜூஸ் கேட்குற, அவன் டொமேட்டோ ஜூஸ் கொடுக்குறான். எக்ஸாக்டாக நீ கேட்டது கொடுத்துருக்கானா? கொடுக்கல. கரெக்டாக இல்லையா? அங்கே கண்டிஷன், மெயின் கண்டிஷனே என்ன ஆயிடுச்சுங்க, சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் கான்ட்ராக்ட் என்ன பண்ணலாம், நீ ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக டீட்டெயில்டாக நம்ம அதை பார்ப்போம், உனக்கு புரியும். ஓகேவா? கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் அண்ட் வாரண்டி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ கண்டிஷன் அப்படின்னா என்னதுன்னா எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். ஓகேவா? கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா நீ கான்ட்ராக்டை ரெப்புடியேட் பண்ணலாம். ரெப்புடியேட்னா கேன்சல் பண்ணலாம். கண்டிஷனை ப்ரீச் பண்ணியிருந்தா, அப்போ சொன்ன கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலாம், நீ கான்ட்ராக்ட் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். புரியுதா? ஓகேவா? பட் வாரண்டின்றது என்னது, கொலேட்ரல் தான். வாரண்டியில் ஏதாவது தப்பு நடந்திருக்குன்னா உன்னால் கேன்சல் பண்ண முடியாது, டேமேஜஸ் வேணால் கிளைம் பண்ணலாம், பட் ரிஜெக்ட் பண்ண முடியாது. புரியுதா? கிளியரா? ஓகேவா? புரியுதாம்மா? வாரண்டியை கேன்சல் பண்ண முடியாது, வாரண்டியை கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், டேமேஜஸ் வேணால் கிளைம் பண்ணலாம், பட் கண்டிஷன் என்ன பண்ண முடியும், கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலாம், கான்ட்ராக்டை நம்ம என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ணிவிட்டு கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு கேட்கலாம். இப்போ இந்த ஃபேன் வாங்குற, ஃபேன் ஓடலை, உன்னால் வாரண்டி கிளைம் பண்ண முடியுமா இல்லை ரிஜெக்ட் பண்ண முடியுமா? வாரண்டி மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். அப்படின்னா என்னது, போயிட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லி கொடுக்க முடியும். உனக்கு மொபைல் ஃபோன் வாங்குற, 1 இயர் வாரண்டி கொடுக்குறானா 1 இயர் கேரண்டி கொடுக்குறானா? வாரண்டி தான் கொடுக்குறான். ஏதாவது ஆச்சுன்னா அந்த 1 இயர்க்குள்ளே ரிப்பேர் தான் பண்ணி கொடுப்பானே தவிர்த்து ஃபோனை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க மாட்டான் உனக்கு. ஆர் ஃபோனை திருப்பி கொடுத்துட்டு காசு உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டான். கரெக்டாக இல்லையா? அதனால வாரண்டி. புரியுதா? வாரண்டினால் ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அப்போ நீ என்ன பண்ண முடியும், திருப்பி டேமேஜஸ் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். சரி பண்ணி கொடு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லன்னு கேட்கலாம். இல்லை ஃபோன் வெடிச்சிச்சு அதுக்கான இது கொடு அப்படின்னு கேட்கலாமே. டேமேஜஸ் மட்டும்தான் கேட்கலாமே தவிர்த்து என்னால் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு மொத்த காசையும் கொடுன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. எப்போ வாரண்டி ஃபுல்ஃபில் ஆகலைன்னா. ஆனால் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா உன்னால் என்ன பண்ண முடியும், கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு கூட்ஸை என்ன பண்ணலாம், திருப்பி கொடுத்துட்டு காசை திருப்பி கொடுன்னு சொல்லி கேட்க முடியும். புரியுதா? கிளியரா? ஓகேவா? ஸோ அப்போ எது பெருசு, கண்டிஷன் பெருசா வாரண்டி பெருசா? கண்டிஷன் தான் பெருசு. ஆனால் இப்போ கண்டிஷன் பெருசு. கரெக்டாக இல்லையா? இப்போ நீ வந்து கண்டிஷனை வந்து ப்ரீச் ஆஃப் வாரண்டி மாதிரி ட்ரீட் பண்ணலாமா, பண்ண முடியாதா? ட்ரீட் பண்ணிக்கலாம். புரியுதா? கண்டிஷன் பெருசு, தப்பு தான், இது அவன் பண்ணியிருக்கக்கூடாது தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், சரி பரவாயில்ல, இது எதுக்கு நான் ரிஜெக்ட் பண்ணணும், நானே யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு டேமேஜ் மட்டும் கொடுன்னு கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்டுக்கலாம். புரியுதா? ப்ரீச் ஆஃப் கண்டிஷனை என்னவா ட்ரீட் பண்ணலாம், ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரீச் ஆஃப் வாரண்டியை ப்ரீச் ஆஃப் கண்டிஷனை ட்ரீட் பண்ண முடியுமா? முடியாது. கிளியரா? ஸோ ப்ரீச் ஆஃப் கண்டிஷனை ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ண முடியுமா? ப்ரீச் ஆஃப் கண்டிஷனை ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ண முடியுமா? முடியும். ப்ரீச் ஆஃப் வாரண்டியை ப்ரீச் ஆஃப் கண்டிஷனை ட்ரீட் பண்ண முடியுமா? முடியாது. கிளியரா? ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெண்டு. இப்போ என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே மட்டும் டேபிளில் போட்டிருக்காங்க. ஓகேவா? எந்தெந்த சுச்சுவேஷனில் நீ ப்ரீச் ஆஃப் கண்டிஷனை கண்டிப்பாக ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ணணும்,
அப்படின்றத லாவே வந்து உனக்கு என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ ஏன் வாலண்டியராக சரி பரவாயில்லப்பா வேணாம் நீ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நானே விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னா ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம், ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ணிக்கலாம். செகண்டு, ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிடுறது, பண்ணவே வேணாம் நீ எனக்கு காசு கொடுக்கவே வேணான்னு சொல்லிடுறது. செகண்ட் என்னது, கண்டிஷனாக வாரண்டியாக ட்ரீட் பண்ணிக்கிறது. இது ரெண்டுமே வாலண்டரி வெய்வரில் வரும். புரியுதா? தேர்ட் என்னென்னா, தப்பு தான், ஆனால் அந்த தப்பு ரொம்ப சிவியர் தப்பு கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன மிஸ்டேக்கு. இப்போ டிவி வாங்குற ஒரே ஒரு ஸ்க்ரூ போடாமல் கொடுத்துட்டான், அப்போ நீ ப்ரீச் ஆஃப் கண்டிஷன்னு சொல்லி டிவியை மட்டும் திருப்பி எடுத்துகிட்டு போ காசு கொடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புரியுதா? ஸோ சிவியரபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் சிவியரபிலிட்டியாக இருக்குன்னா அப்போ என்ன ட்ரீட் பண்ண முடியும், நீ என்ன ட்ரீட் பண்ணிக்கலாம், ப்ரீச் ஆஃப் கண்டிஷனை ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாவே சில கேஸ் வந்து டேரெக்டாக எக்ஸ்கியூஸ் பண்ணிடுது, இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நீ என்ன ட்ரீட் பண்ணிக்கோ, ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ணிக்கோ, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி லாவே என்ன பண்ணிடுது, சில கேஸஸில் சொல்லிடுது. ஸோ அந்த கேஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா கேஸுமே நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீச் ஆஃப் கண்டிஷனாக இது பண்ணலாம். இங்கே கூட நீ வந்து இல்லை நான் ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ண மாட்டேன், எனக்கு ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் தான் வேணும்னா நீ கேட்கலாம். புரியுதா? ஓகேவா? கிளியரா? இப்போ தான் வருது கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ். 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் கண்டிஷன், இன்னொன்று இம்ப்ளைடு கண்டிஷன். எக்ஸ்பிரஸ் கண்டிஷன் எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்லை, டேரெக்டாக அவன் வந்து இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தானா அது நடக்கணும், அது நடக்கலைன்னா நான் ட்ரீட் பண்ணிக்கலாம், நீ ப்ரீச் ஆஃப் கண்டிஷனாக ட்ரீட் பண்ணிக்கலாம். புரியுதா? பட் அவன் எதுவுமே சொல்லலைன்னு வச்சுக்கோ, இப்போ நீ ஒரு டிவி வாங்க போகிற, அவன் எதனா சொல்கிறான் கண்டிஷனு, எதுவுமே சொல்ல மாட்டான், நீ பாட்டு போவே காசு பே பண்ணுவேன் டிவி வாங்கிட்டு வருவேன், கரெக்டாக இல்லையா? வாரண்டி இருக்குன்னு வேணால் சொல்லுவான், பட் நீ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சில விஷயம் அதில் நடக்கலை அப்படின்னா நீ என்ன ட்ரீட் பண்ணலாம், அதை ப்ரீச் ஆஃப் கண்டிஷனாகவே ட்ரீட் பண்ணலாம். ப்ரீச் ஆஃப் கண்டிஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். எக்ஸ்பிரஸ் இம்ப்ளைட். எக்ஸ்பிரஸ்னா என்னது, டைரெக்டாக சொல்கிறது. இம்ப்ளைட்னா என்னது, சொல்லலைனாலும் இதை நடந்திருக்கணும். இம்ப்ளைட்னா என்னது, சொல்லலைனாலும் இது நடந்திருக்கணும். சிம்பிள் எக்ஸாம்பிள், உன்னுடைய ஃபோனை நீ எனக்கு விற்கிற, உன் ஃபோனை எனக்கு விற்கிற, அப்போ அந்த ஃபோனுக்கு ஓனர் யாராக இருக்கணும், நீயா இருக்கணும், கரெக்டாக இல்லையா? நீ திருடி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட விற்கிறேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்போ அது திருட்டு ஃபோன் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நான் ரிஜெக்ட் பண்ணலாமா, ரிஜெக்ட் பண்ண முடியாதா? அதுதான் ப்ரீச் ஆஃப் கண்டிஷன். சிம்பிள் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். புரியுதா இல்லையா? கிளியரா? ஸோ சில விஷயம் சொல்லலைனாலும் இம்ப்ளைடாக அது என்ன இருக்கணும், ஃபுல்ஃபில் ஆகி இருக்கணும். அப்படி ஃபுல்ஃபில் ஆகலைன்னா நான் அதை நான் ட்ரீட் பண்ணுவேன், ப்ரீச்னு ட்ரீட் பண்ணுவேன். புரியுதா? கிளியரா? ஸோ எக்ஸ்பிரஸ் கண்டிஷன், இம்ப்ளைடு கண்டிஷன். எக்ஸ்பிரஸ்னா என்ன, டேரெக்டாக சொல்கிறது. இம்ப்ளைட்னா என்ன, சொல்லலைனாலும் அது நடந்திருக்கணும். ஓகேவா? இப்போ போமா இம்ப்ளைடு கண்டிஷனுக்குள்ளே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளைடு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில். டைட்டில்னா ஓனர்ஷிப். அப்போது அதுக்கு அந்த கூட்ஸ் விற்கிறனா அதுக்கு ஓனர் யாராக இருக்கணும், நீயாக தான் இருக்கணும். செகண்டு சேல் பை சாம்பிள். சேல் பை சாம்பிள்னால் ஃபஸ்ட்டு நான் உனக்கு ஒரு சாம்பிள் கொடுக்குறேன், அந்த சாம்பிள் படி மற்றது இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். நீ ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிற, ஒரு ஸ்வீட் வாங்கி சாம்பிள் சாப்பிட்ற, அந்த ஸ்வீட் நல்லா இருக்குன்னு சொல்லி இதே ஸ்வீட்டை ஆர்டர் பண்ணுற, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் அந்த அந்த நீ சாப்பிட்ட சாம்பிள் மாதிரி அந்த ஸ்வீட் இல்லை, நீ ரிஜெக்ட் பண்ணலாமா, ரிஜெக்ட் பண்ண முடியாதா? ரிஜெக்ட் பண்ணலாம். எக்ஸாம் கொஸ்டின். கிளியரா? புரியுதா? இதுவே நீ அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்க்காம வாங்கிட்டு வர, அப்போ ரிஜெக்ட் பண்ணலாமா? சேல் பை சாம்பிள் படி என்ன பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீ போனவனே கேட்குற, ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் நல்ல ஸ்வீட்டா அப்படின்னு கேட்குற, நல்ல ஸ்வீட்டு தான் அப்படின்னு அவன் சொல்கிறான், சொல்லிவிட்டு அப்புறமா நீ வாங்கிட்டு வர, அப்படின்னா அது சேல் பை டிஸ்கிரிப்ஷன். சொன்னபடி என்ன இல்லை நல்ல ஸ்வீட்டுன்னு சொன்னான், ஆனால் என்ன இல்லை, நல்ல ஸ்வீட்டு இல்லை. இதுவுமே எக்ஸாம் கொஸ்டின். ஒரே கொஸ்டினில் 2 பார்ட்டாக எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. புரியுதா? கிளியரா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ ஃபஸ்ட் என்னது, கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில். செகண்ட் சேல் பை சாம்பிள். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஆஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ். இப்போ இந்த சேர் நான் வாங்குகிறேன், ஓகேவா? சேர் வாங்க, அப்போ அந்த சேர் என்ன இருக்கணும், அட்லீஸ்ட் சேருடைய பர்பஸ் என்ன, உட்கார்றதுக்கு குவாலிட்டியாக இருக்கணும். பார்க்குறதுக்கு சேர் மாதிரியே இருக்குது, ஆனால் உட்காந்தா பேப்பர் மாதிரி கிழிஞ்சு இருந்தது, அப்போ அது குவாலிட்டியாக இருக்கா? இல்லை. அப்போ பேசிக் கண்டிஷன் சேருக்கு என்ன,
ஒரு குவாலிட்டி, உட்கார்ற அளவுக்காச்சும் குவாலிட்டியாக இருக்கணும். அது 100% குவாலிட்டியாக இருக்கணும்னு நான் கேட்க மாட்டேன். கரெக்டாக இல்லையா? 100% ஸ்டீலில் பண்ணிக்கணும்னு நான் கேட்க மாட்டேன். மெட்டீரியல் வேரி ஆகும். ஆனால் நார்மல் என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன, அந்த பர்பஸ் அதை என்ன பண்ணியிருக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் நான் என்ன ட்ரீட் பண்ணுவேன், கண்டிஷன் ப்ரீச் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். கிளியரா? நெக்ஸ்ட்டு, கண்டிஷன் ஹேஸ் டு ஹோல்சம்னஸ், முழுமையாக இருக்கணும். ஓகே, இந்த ஹோல்சம்னஸ் எதுக்கு வரும் அப்படின்னா ஈட்டபிள் ஐட்டம்ஸ்க்கு வரும். ஓகேவா? சாப்பிட்ற ஐட்டம்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ நீ ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்ற, பால் வாங்குறேன்னா கெட்டு போன பால் கொடுத்துட்டான், புரியுதா? அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ்க்கு ஹோல்சம்னஸ், அதோடைய ஃபுல் இது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது அதில் வரும், ஈட்டபிள்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு, கண்டிஷன் ஹேஸ் டு டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் என்னது, இப்போ நான் எனக்கு 3/5 விண்டோ சைஸ் வேணும்னு சொல்கிறேன். அப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் படி என்ன இருக்கணும், அந்த விண்டோ சைஸ் இருக்கணும். இதே 3.5/5.5 கொடுத்துட்டானா நான் வாங்கலாமா? வாங்க தேவையில்லை. என்ன டிஸ்கிரிப்ஷனோ, இப்போ நான் லேப்டாப் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட வாங்கினா அப்போ அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட அது இருக்கணும். கரெக்டாக? அது என்னது, கண்டிஷன் ஹேஸ் டு டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு, சேல் பை சாம்பிள் ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அரிசி வாங்குற, சாம்பிள் பார்த்து வாங்குற, 4-5 டைப் ஆஃப் அரிசி இருக்குது. கரெக்டாக? நீ சாம்பிள் பார்த்தது ஒரு அரிசியும் அவன் டெலிவரி பண்ணுறது வேறு டைப் ஆஃப் அரிசியும் இருந்துச்சுன்னா, புரியுதா? நீ சாம்பிள் பார்த்துதே கொடுத்தா சேல் பை சாம்பிளில் வரும். சாம்பிள் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்னா சாம்பிளையும் அது ஃபுல்ஃபில் பண்ணிடணும், டிஸ்கிரிப்ஷனையும் அது என்ன பண்ணிடணும், ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட்டு, கண்டிஷன் ஹேஸ் டு மெர்ச்சன்டபிலிட்டி. பைக் வாங்குற, ஸ்க்ராட்ச் போட்டு கொடுக்குறான், வாங்குவியா? வாங்க மாட்டேன். புரியுதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெர்ச்சன்டபிள் குவாலிட்டியாக இருக்கணும், மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். ரொம்ப மைனராக இருந்தால் பிரச்சனை கிடையாது, நீ வந்து வாரண்டியாக ட்ரீட் பண்ணிக்கலாம். மேஜராக இருந்தால் நீ என்ன ட்ரீட் பண்ணுவத, ரீச் ஆஃப் கண்டிஷனாக ட்ரீட் பண்ணுவேன். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஹேஸ் டு டைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்குமே அன்லெஸ் அதர்வைஸ் கான்ட்ரரி அப்படின்னு வரும். அன்லெஸ் அதர்வைஸ் கான்ட்ரரினா லா என்ன சொல்லுதுன்னா, டேரெக்டாக அக்ரிமெண்ட்டில் எதுவுமே இல்லைனா நீ இதை ஃபாலோ பண்ணிக்கோ. நீ சப்போஸ் அக்ரிமெண்ட்டில் வேறு மாதிரி போட்டிருக்குன்னா அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. புரியுதா? அன்லெஸ் அதர்வைஸ் கான்ட்ரரி, அன்லெஸ் தெர் இஸ் அன் அக்ரிமெண்ட் டு த கான்ட்ரரி. அப்போனா இதை தவிர்த்து நீங்கள் அக்ரிமெண்ட் கான்ட்ரரியாக போடுறதுனா கூட நீ போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சப்போஸ் நீ எதுவுமே போடாமல் விட்டினா, இப்போ நீ கடைக்கு போகிற, ஒரு பெண்ணு வாங்கிட்டு வர, ஓகே, அப்போ பெண்ணு வாங்கிட்டு வரும்போது நீ என்ன பண்ணுவ, ஒழுங்காக அந்த பெண்ணு எழுதலனா ரிஜெக்ட் பண்ணலாமா? ரிஜெக்ட் பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ அன்லெஸ் அதர்வைஸ் கான்ட்ரரினா வந்து நீ ரிட்டர்ன் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, அப்போ உன்னால் ரிட்டர்ன் பண்ண முடியுமா? நீ என்ன பண்ணிக்கணும், எழுதி பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ அங்கே என்னது கான்ட்ரரியாக அங்கே ஒன்று போட்டிருக்கான், அப்போ கான்ட்ரரியாக போட்டிருக்கானா அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. கான்ட்ரரியாக போடலன்னா நார்மல் லா சொல்கிறது அப்ளை ஆகும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட் அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, செல்லர் ஷுட் பி த ஓனர் ஆஃப் த கூட்ஸ் இன் கேஸ் ஆஃப் சேல். அவனுக்கு ரைட் டு செல் வந்து இருக்கணும். சேல்னா என்னது, விற்கும் போது. அக்ரிமெண்ட் டு செல்னா என்ன, ஃபியூச்சர் டேட்டில் தான் விற்க போகிறான். அப்போ அந்த ஃபியூச்சர் டேட்டில் அவனுக்கு ஓனர்ஷிப் வந்துச்சுனாலே போதும். என்றைக்கு விற்க போகிறானோ அன்றைக்கி ஓனர்ஷிப் வந்துச்சுனாலே போதும். இன்றைக்கி வேணால் நீ ஓனர் இல்லாமல் இருக்கலாம். நான் உனக்கு 10 நாள் கழிச்சு தக்காளி சேல் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி வேணால் அந்த தக்காளிக்கு நீ ஓனர் இல்லாமல் இருக்கலாம். பட் 9வது நாள் நீ போய் எங்கள் யாருக்கு வாங்கிட்டு வந்து நீ என்ன பண்ணலாம், என்கிட்ட 10வது நாள் சேல் பண்ணலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆன் பண்ணும்போது நீ அதுக்கு என்னவாக இருக்கணும், ஓனராக இருக்கணும். கிளியரா? ஸோ ஓனர்ஷிப்பில் ஏதாவது டிஃபெக்டிவ் இருக்குன்னா பையர் என்ன பண்ணலாம், கூட்ஸை ரிஜெக்ட் பண்ணலாம். கிளியரா? ஓகேவா? புரிஞ்சுதாம்மா? ஸோ இதானே அது கண்டிஷன் ஹேஸ் டு டைட்டில். எக்ஸாம்பிள் படித்து பாரு, புரியலன்னா எடுத்துகிட்டு வந்து கேளு. கிளியராக நீ படிக்காமல் இம்ப்ரூவே பண்ண முடியாது எக்ஸாமில். நான் என்ன சொன்னனோ அது கீழே எக்ஸாம்பிளில் இருக்கான்னு படித்து பாரு. கிளியரா? வேர்டிங்ஸில் என்ன சொல்கிறனோ அதே தான் கீழே எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகேவா? என்ன அவன் ஏபின்னு ஆள் வச்சு சொல்லியிருப்பான், நான் அப்படியே உனக்கு சொல்லியிருப்பேன். கிளியரா? நெக்ஸ்ட்டு, சேல் பை டிஸ்கிரிப்ஷன். சேல் பை டிஸ்கிரிப்ஷன் என்னது, சொன்னபடி இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் படி இருக்கணும். ஓகேவா? கிளியரா? இப்போ நான் வந்து பட்டாணி வாங்குறேன்னு சொல்லிட்டு பீன்ஸை கொடுத்தா நீ வாங்கிப்பியா? என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, இங்கே பீஸ். ஆனால் உனக்கு நான் பீன்ஸ் டெலிவரி பண்ணால் நீ என்ன பண்ணுவ, வாங்குவியா வாங்க மாட்டியா? வாங்கக்கூடாது. கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் அதை கேன்சல் பண்ணலாம். சப்போஸ் வாங்கிட்டாலும் நீ என்ன பண்ணலாம், அதை கூட்ஸை கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இங்கே வந்து கூட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும்போது அதனுடைய ஐடென்டிஃபிகேஷனை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், மென்ஷன் பண்ணி இருக்கணும். இப்போ வந்து நீ வந்து புடவை எடுக்க போகிறனா, இப்போ காட்டன் சாரீ வேணும்னு கேட்குற, அவன் லினன் சாரீ கொடுத்துட்டான். நீ கேட்ட டிஸ்கிரிப்ஷன் படி இருக்கா? இல்லை.
சாரீ தான் டிஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணியிருக்க, காட்டன் சாரின்னு சொல்லியிருக்க. இனி இதுவே வெறும் சாரீ கொடுங்கன்னு கேட்டால் அவன் சாரீ என்ன சாரீ வேணால் கொடுக்கலாம். கரெக்டாக இல்லையா? நீ ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது அவன் என்ன பண்ணணும், உனக்கு ஸ்பெசிஃபிக்காக தான் கொடுக்கணும். புரியுதா? என்ன டிஸ்கிரிப்ஷனோ அந்த டிஸ்கிரிப்ஷன் அவன் என்ன பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். கிளியரா? நெக்ஸ்ட்டு சேல் பை சாம்பிள், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இது. ஓகே, இப்போ சாம்பிள் வாங்குற நீ, அப்போ அந்த சாம்பிளை பல்க் என்ன பண்ணணும், கரஸ்பாண்ட் பண்ணணும். பல்க்குன்னு என்னது, என்டையர். இப்போ ஒரு 5 ரூபாய்க்கு சாம்பிள் வாங்கியிருக்கோமா, அதுக்கப்புறம் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குற. அப்போ இந்த 10 லட்ச ரூபா ஐட்டமும் எப்படி இருக்கணும், சாம்பிள் என்ன குவாலிட்டியில் இருந்துச்சோ, சாம்பிள் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சோ, சாம்பிள் எப்படி இருந்துச்சோ அதே குவாலிட்டி அதே ஃபிட்னஸோடு என்ன இருக்கணும், இந்த பல்க்கும் இருக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட்டு பையருக்கு என்ன பண்ணணும், நம்ம ரீசனபிள் சான்ஸ் கொடுக்கணும். எதுக்கு? சாம்பிளும் இதுவும் ஒத்து போதான்னு செக் பண்ணுறதுக்கு. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு கூட்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரம் எனி டிஃபெக்ட் rendering them unmerchantable which would not be apparent on the. So okay, நார்மலாக பார்க்கும்போது அதில் இருக்கிற டிஃபெக்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஹிடன் டிஃபெக்ட் மறைச்சிருக்க, நீ ஏதாவது டிஃபெக்டை மறைச்சி விற்கிற அப்படின்னா அவன் என்ன பண்ணலாம், கூட்ஸை கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 3 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, பல்க் கரஸ்பாண்ட் ஆகணும். செகண்ட் கண்டிஷன் ரீசனபிள் எக்ஸாமினேஷன் கொடுக்கணும். தேர்ட் கண்டிஷன் என்னென்னா ஆர்டினரி எக்ஸாமினேஷனில் உனக்கு அது பார்த்தா மிஸ்டேக் இருக்குதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கணும். புரியுதா? அப்படி இருந்து ஃப்யூச்சரில் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சுன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியும். புரியுதா? இதுவும் ஒரு எக்ஸாம் கொஷின். என்ன அப்படின்னா, நீ வந்து ஒரு கடைக்கு போய் ப்ளூ பென் கேட்குற, அவன் வந்து பிளாக் பென் கொடுத்துட்டான். கிளியரா? ஸோ பிளாக் பென்னை வந்து அது ஃபஸ்ட்லேயே எழுதியிருக்கு தெளிவாக, பிளாக் பென் அப்படின்னு எழுதியிருக்கு. நீ நேராக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்ட. வீட்டுக்கு வந்துட்டு நான் எழுதி பார்க்குற பிளாக் பென், நீ போய் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஆர்டினரி எக்ஸாமினேஷன்லேயே உனக்கு பார்த்தானா தெரியுது, அது பிளாக் பென்னுன்னு தெரியுது, மேலேயே கொட்டெழுத்தில் எழுதி வச்சுருக்கான் பிளாக் பென்னுன்னு. புரியுதா? ஸோ நார்மலாக திருப்பி பார்த்தீங்கன்னாலும் அது பிளாக் பென்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும். கிளியரா? புரியுதா? ஸோ அதனால் உன்னால் என்ன பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு சேல் பை சாம்பிள் ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ சாம்பிள் படியும் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் படியும் இருக்கணும். இப்படி சன்ஃப்ளவர் ஆயில் வாங்க போகிற அப்படின்னா அந்த சாம்பிள் கொடுத்த ஆயிலுடைய குவாலிட்டியும் இருக்கணும், ப்ளஸ் அது சன்ஃப்ளவர் ஆயிலாக தான் இருக்கணும். புரியுதா? அதுனது சேல் பை சாம்பிள் ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்ஷன். கிளியரா? நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஆஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ். குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ்னால் என்ன, சொன்ன குவாலிட்டியோட சொன்ன ஃபிட்னஸோட இருக்கணும். பட் நார்மலாக குவாலிட்டியும் ஃபிட்னஸும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நார்மலாக என்ன கிடையாது, குவாலிட்டியும் ஃபிட்னஸும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ் இருக்கணும். எப்போ அப்படின்னா, பையர் வந்து செல்லருக்கு சொல்லிடுறான், இந்த பர்பஸ்க்கு தான் நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். பையர் என்ன பண்ணுறான், செல்லர்கிட்ட சொல்கிறான், இந்த பர்பஸ்க்கு தான் நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் சேர் வாங்குறேன், நான் ஏறி நிற்கிறதுக்கு தான் டெய்லி அந்த சேரை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ அதுக்கேற்ற குவாலிட்டியாக தான் அவன் என்ன பண்ணியிருக்கணும், என்கிட்ட கொடுத்துருக்கணும். புரியுதா? பட் நார்மலாக கேவியட் எம்டர்னா என்ன, லெட் த பையர் பிவேர். பையரை தான் செக் பண்ணி எடுத்துக்கணும். குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ் அப்ளை ஆகாது நார்மலாக. பட் இந்தந்த சுச்சுவேஷனில் குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ் என்ன ஆகும், அப்ளை ஆகும். அதில் என்ன சுச்சுவேஷன், ஃபஸ்ட்டு பையர் யார்கிட்ட சொல்லியிருக்கணும், செல்லர்கிட்ட சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும், நான் இந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன்றதை பையர் என்ன பண்ணியிருக்கணும், செல்லர்கிட்ட சொல்லியிருக்கணும். செகண்டு, பையர் வந்து செல்லருடைய ஸ்கில் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ரிலை பண்ணியிருக்கணும், அவனை நம்பி இருக்கணும். புரியுதா? அவன் வந்து சொல்கிறான் இந்த சேர் ஃபிட் ஆகும்னு, ஆனால் நீ வேணாம் இந்த சேர் எடுத்துன்னு வந்துட்ட. இப்போ நீ அவனை ரிலை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எடுத்தியா, இல்லை நீயே எடுத்துட்டியா ஜட்ஜ்மெண்ட்டு? அப்போ செல்லர் தப்புன்னு நீ நாளைக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புரியுதா? ஃபஸ்ட் என்ன, உன் பர்பஸை சொல்லியிருக்கணும். செகண்ட் என்ன, செல்லரை நம்பி இருக்கணும். செல்லருடைய ஸ்கில்லை நீ என்ன பண்ணிக்கணும், நம்பி இருக்கணும். தேர்ட் என்னென்னா, செல்லர் வந்து அந்த கூட்ஸோடைய அந்த கூட்ஸோடைய டிஸ்கிரிப்ஷனை டீல் பண்ணணும். அப்படின்னா என்னது, இப்போ நீ ஒரு நார்மலாக ஒரு ஹோட்டலுக்கு போகிற, ஹோட்டலில் போய் சேர் வாங்குற, அப்படி வாங்கலாமா, இல்லை ஃபர்னிச்சர் கடையில் போய் தான் சேர் வாங்கணுமா? ஃபர்னிச்சர் கடையில் தான் சேர் வாங்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த செல்லர் யாராக இருக்கணும், அந்த டிஸ்கிரிப்ஷனுடைய செல்லராக இருக்கணுமே தவிர்த்து நீ வேறு ஒருத்தங்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்றதுனால நீ அந்த செல்லர் என்ன பண்ண முடியாது, சூ பண்ண முடியாது. இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, குவாலிட்டி சரியில்லை, ஃபிட்னஸ் சரியில்லைன்னு சொல்லி நீ நான் என்ன பண்ணலாம், கூட்ஸை ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லைனா உன்னால் என்ன பண்ண முடியாது, கூட்ஸை
ரிஜெக்ட் பண்ண முடியாது. புரியுதா? கிளியரா? அண்ட் பிராண்டை நம்பி நீ வாங்குறனா அப்போ உன்னால் என்ன பண்ண முடியாது, கூட்ஸை ரிஜெக்ட் பண்ண முடியாது. இப்போ ஆப்பிள், சாம்சங்னு ஒரு பிராண்டை நம்பி நீ வாங்குறனா அப்போ உன்னால் என்ன பண்ண முடியாது, கூட்ஸை ரிஜெக்ட் பண்ண முடியாது. கிளியரா? ஏன்னா நீ பிராண்டை நம்பி தான் வாங்கியிருக்க, செல்லரை நம்பி வாங்கலாங்க. செல்லர் வேறு, பிராண்டு வேறு. கரெக்டாக இல்லையா? செல்லர்ன்றவன் இப்போ உனக்கு ரீசெண்டாக ஃபோனை விற்றவன், அவனுக்கும் அந்த பிராண்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ எல்லா ஐஃபோன் விற்கிறவனும் ஆப்பிளோட ஓனரா கிடையாது. கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஸோ பிராண்டை நம்பி வாங்குறேன்னா அங்கே என்ன ஆகாது, உனக்கு அப்ளை ஆகாது. லெட் த பையர் பிவேர் கான்செப்ட் தான் அப்ளை ஆகும். புரியுதா? குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்ளை ஆகும்? லெட் த பையர் பிவேர். இம்ப்ளைடு கண்டிஷன் அப்ளையே ஆகாது. எப்போ இம்ப்ளைடு கண்டிஷன் அப்ளை ஆகும்? 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். 3 கண்டிஷன் என்னென்ன? பையர் செல்லர்கிட்ட பர்பஸை சொல்லியிருக்கணும், ஸ்கில்லை நம்பி இருக்கணும். தேர்டு, செல்லர் அந்த டிஸ்கிரிப்ஷன் கூட்ஸை டீல் பண்ணணும். அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறானோ பண்ணலையோ அது எங்கேயா பிரச்சனை கிடையாது. கிளியரா? இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உன்னால் என்ன சொல்ல முடியும், ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் சொல்லி கூட்ஸை ரிஜெக்ட் பண்ண முடியும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஆஸ் டு மெர்ச்சன்டபிலிட்டி. மெர்ச்சன்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, அதை ஃப்யூச்சரில் அதை இன்னொருத்தவங்களுக்கு சேல் பண்ணக்கூடியதோ இல்லை மெர்ச்சன்ட் ட்ரேட் பண்ணக்கூடியதாவோ இருக்கணும். ஸ்க்ராட்ச் போட்டு வருது ஒரு கூட்ஸ் ஃபுல்லாக, ஒரு இது வாங்குற ஃபுல்லாக ஸ்க்ராட்சாக இருக்குது, அது உன்னால் இன்னொருத்தவங்களுக்கு மெர்ச்சன்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அது என்ன பண்ணிடணும், ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இதுக்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். என்னென்னா, கூட்ஸ் வந்து சொன்ன டிஸ்கிரிப்ஷன் படி இருக்கணும், அண்ட் செல்லர் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனுடைய டீலராக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் டியூ டு மெர்ச்சன்டபிலிட்டின்னு உன்னால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். கீழே இருக்க எக்ஸாம்பிள் படித்து பாரு, அதுவே உனக்கு புரிய. பேட் பேக்கிங் பண்ணியிருந்தாலோ இல்லை ஸ்க்ராட்ச் வந்திருக்கு அப்படின்னாலோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னாலோ நம்ம என்ன பண்ணலாம், மெர்ச்சன்டபிலிட்டின்னு சொல்லி சொல்லலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஆஸ் டு ஹோல்சம்னஸ். ஹோல்சம்னஸ்னால் எதுக்கு வரும்னு சொன்னேன், ஈட்டபிள்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ், இதுக்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இது என்ன இருக்கணும்னா, இதுவும் மெர்ச்சன்டபிலிட்டியோட அடிஷ்னல் பார்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஒரு கூட்ஸ் வாங்கினா அது எப்படி இருக்கணும், ஹோல்சமாக இருக்கணும். இப்போ பால் வாங்கினா அது என்ன இருக்கக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆன பாலாக இருக்கக்கூடாது. இப்போ சிக்கன் வாங்கினா அது பறவை காய்ச்சல் வந்து சிக்கனாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து உனக்கு என்ன இருக்கணும், அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிடணும். டோட்டலாக எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குது? 7 கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னது? ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில். யாராக இருக்கணும், அவன் செல்லர், ஓனராக இருக்கணும். கண்டிஷன் ஆஸ் டு டைட்டிலில் 2, ஒன்று சேல், இன்னொன்று அக்ரிமெண்ட் டு சேல். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன், கண்டிஷன் ஆஸ் டு சேல் பை சாம்பிள். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு சாம்பிள் ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு மெர்ச்சன்டபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ஹோல்சம்னஸ். புரியுதா? இந்த 7 பாயிண்ட்ல இருந்தும் உனக்கு ஹையாக கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு இம்ப்ளைடு வாரண்டி. ஓகேவா? வாரண்டினா என்னது, வெறும் டேமேஜஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும். கொலாட்ரல் டு த மெயின் கான்ட்ராக்ட் பண்ணி டேமேஜஸ் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். நம்மளால் ஃபுல்லாக என்ன பண்ண முடியாது, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது. ஓகே? ஸோ அப்போ அந்த இம்ப்ளைடு வாரண்டியில் 4 சுச்சுவேஷன். ஒன்று வந்து வாரண்டி ஆஸ் டு அன்டிஸ்டர்ப்டு பொசஷன். இப்போ பை பண்ணுறவனுக்கு என்ன இருக்குது, பொசஷன் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அது என்ன பண்ணணும், நான் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு பைக் வச்சுருக்கேன்னா அதை நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பொசஷன் எனக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணலாம், வாரண்டியை கிளைம் பண்ணலாம். இப்போ பிரேக் ஒயர் கட் ஆகிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது பைக்கு. அப்போ என்னால் பைக் ஓட்டிகிட்டே போக முடியாது. அப்போ என் பொசஷன் என்ன ஆகுது, இங்கே அஃபெக்ட் ஆகுது. ஸோ என் பொசஷன் அஃபெக்ட் ஆகுதுன்னா நான் அவனை என்னவா ட்ரீட் பண்ணலாம், ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ணலாம். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன எக்ஸாம்பிள் மெயினாக சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் வந்து ஒய்கிட்டேருந்து ஒரு லேப்டாப்பை வாங்கியிருக்கான். வாங்கினதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் அமௌண்ட் அதை ஸ்பெண்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணியிருக்கான். ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த லேப்டாப் வந்து ஒய்தே கிடையாது அப்படின்னு. ஒரிஜினல் ஓனர் செட்டு. அவன் என்ன பண்ணிட்டான், இது என் லேப்டாப்பு என்கிட்ட கூட அவன் லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ எக்ஸ் ஒய்கிட்ட கிளைம் பண்ண முடியுமா முடியாதா? கிளைம் பண்ணலாம். என்ன கிளைம் பண்ணலாம், காசையும் கிளைம் பண்ணலாம். ஏன்னா காசு வந்து ஏன்னா ஓனர்ஷிப் கிடையாது. கரெக்டாக இல்லையா? அதனால் காசை கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில் போயிடுச்சுன்னு சொல்லி காசையும் கிளைம் பண்ணலாம். இந்த ரிப்பேர் பண்ண அமௌண்ட்டையும் என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். ஏன்னா அந்த ரிப்பேர் பண்ணுற டைமில் இவன் ஓனரா இல்லை பொசிஷன் மட்டும்தான் வச்சுருக்கானா, எக்ஸு பொசிஷன் மட்டும்தான். ஏன்னா ஒரிஜினல் ஓனர்கிட்டேருந்து இவன் வாங்கலை, அதனால் ஓனர்ஷிப் இவனுக்கு என்ன இருக்காது,
ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அவன் பொசஷன் என்ன ஆகுது, இங்கே அஃபெக்ட் ஆகுது. ஸோ பொசஷன் அஃபெக்ட் ஆகும்போது அவனுக்கான ரீசனபிள் அமௌண்ட் என்னவோ அதை நம்ம என்ன பண்ணணும், பே பண்ணணும். கிளியரா, புரியுதா? நெக்ஸ்ட்டு, கண்டிஷன் ஆஸ் டு நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் என்கம்பரன்சஸ். என்கம்பரன்சஸ்னால் வில்லங்கம். ஓகேவா? ஸோ இப்போ நீ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறனா அதுக்கு என்கம்பரன்சஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஈசி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அதை செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்ஸை நீ வாங்குறனா அது எப்படி இருக்கணும், வில்லங்கம் இல்லாமல் இருக்கணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ நீ என்னவா ட்ரீட் பண்ணலாம், அதை ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ணலாம். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நார்மலாக நான் தான் சொன்னேன், கண்டிஷன் ஆஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ் வந்து என்னது, இம்ப்ளைடு கண்டிஷன் கிடையாது. அது என்னது, இம்ப்ளைடு வாரண்டி. எந்தெந்த சுச்சுவேஷனில் இம்ப்ளைடு கண்டிஷன் அது, செல்லர் கிட்ட பர்பஸ் சொல்லியிருக்கணும், செல்லர் உடைய ஸ்கில்லை நம்பி இருக்கணும், செல்லர் அதனுடைய டீலராக இருக்கணும். இந்த சுச்சுவேஷனில் மட்டும் தான் ப்ரீச் ஆஃப் கண்டிஷனாக ட்ரீட் பண்ண முடியும். மற்ற சுச்சுவேஷன்லாம் அதை எப்படி ட்ரீட் பண்ண முடியும், நம்ம ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக தான் ட்ரீட் பண்ண முடியும். இப்போ ஐஃபோன் வாங்குற ரிப்பேர் ஆகிடுச்சு, நான் என்ன சொன்னேன், பிராண்டெல்லாம் நம்பி இருந்தால் ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் கிடையாது. அப்போ என்ன ட்ரீட் பண்ண முடியும், ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக தான் ட்ரீட் பண்ண முடியும். போய் ரிப்பேர் மட்டும் தான் பண்ணிட்டு வர முடியும், போய் அந்த காஸ்ட்டை மட்டும் தான் க்ளைம் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதை தவிர்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வேறு என்ன பண்ண முடியாது, காசை கொடுன்னு சொல்லி கேட்க முடியாது. புரியுதா? நெக்ஸ்ட்டு, டிஸ்க்ளோஷர் ஆஃப் டேஞ்சரஸ் நேச்சர் ஆஃப் குட்ஸ். இப்போ நான் ஒரு பேட்ரி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ இது வாங்குறேன், பேட்ரி ஒன்று வாங்குறேன், கரெக்டாக இல்லையா, நீ ரிமோட்டுக்கெலாம் பேட்ரி போடுறல வாங்குறேன், அது பின்னாடி என்ன எழுதியிருக்காங்க, டு நாட் த்ரோ இன் ஃப்ளேம் அப்படிலாம் எழுதியிருக்காங்கல்ல, ஆர் கீப் இன் டைரக்ட் சன்லைட், கீப் அவுட் ஆஃப் த ரீச் ஆஃப் சில்ட்ரன் இப்படிலாம் எழுதியிருக்காங்கல்ல. என்னது, அது ஒரு டேஞ்சரஸ் நேச்சரை வந்து அதில் என்ன பண்ணணும், நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதில் போட்டால் அது என்ன ஆகிடும், வெடிச்சிடும், எக்ஸ்ப்ளோட் ஆகிடும். புரியுதா? அப்படி அவன் எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் நீ எதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணுறேன்னா, அப்போ எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சுன்னா நீ என்ன பண்ணலாம், அதை ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக அதை என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். இவன் இதை சொல்லியிருக்கணும், சொல்லவே இல்லை, அதனால் நான் இப்படி யூஸ் பண்ணேன், எனக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணலாம், அதை கிளைம் பண்ணலாம். புரியுதா? கிளியரா? இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ் அண்ட் இம்ப்ளைடு வாரண்டிஸ். இம்ப்ளைடு கண்டிஷனில் 7 பாயிண்ட், இம்ப்ளைடு வாரண்டிஸில் 4 பாயிண்ட். இம்ப்ளைடு வாரண்டி என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, அன்டிஸ்டர்ப்டு பொசிஷன். செகண்ட் பாயிண்ட், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் என்கம்பரன்சஸ், குவாலிட்டி, ஃபிட்னஸ் ஆர் ட்ரேட். நெக்ஸ்ட்டு, டேஞ்சரஸ் நேச்சர் ஆஃப் குட்ஸ். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு, கேவியட் எம்டர். கேவியட் எம்டர் என்னது, லெட் த பையர் பிவர். ஓகேவா? லெட் த பையர் பிவர் என்னது, பையர் தான் அதை பார்த்து வாங்கணும். செல்லரு எல்லா விஷயத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பொருளை விற்கிறவன் அவன் 100% ட்ரூத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணுன்ற நீடு வந்து கிடையாது. புரியுதா? அது ஏதாவது டிஃபெக்டிவ் ஆகிடுச்சுன்னா செல்லரை நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா பையர் தான் என்ன பண்ணணும், நார்மலாக எதை செக் பண்ணி பார்த்து வாங்கணும். வாங்கிட்டு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஓகேவா? செல்லர் இஸ் நோவே ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேட் செலெக்ஷன் ஆஃப் த பையர். நீ தப்பாக செலக்ட் பண்ணிட்டு நீ தக்காளி அழுகி போன தக்காளி எடுத்துகிட்டு போனால் செல்லர் சொல்லுவான், அதை வச்சு நல்லது எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவான். அவன் என்ன நினைப்பான், நமக்கு போச்சுடா அப்படின்னு தானே நினைப்பான். கரெக்டாக இல்லையா? அவன் ப்ராஃபிட் ஆகிறதுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான். பட் நீ தான் எப்படி இருக்கணும், அதை பார்த்து வாங்கணும். கிளியராக? அவன் வேணாம் நீ செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வேறு கடையில் போய் நீ வாங்கிக்கோ. புரியுதா? நெக்ஸ்ட்டு, செல்லர் அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், டிஃபெக்ட் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணுன்ற அவசியம் செல்லருக்கு கிடையாது. பட் எப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும், 3 பாயிண்ட். நீ பர்டிகுலர் பர்பஸை சொல்கிற. செகண்டு, அவன் ஸ்கில்லை நம்பியிருக்க. தேர்டு, அவன் அதனுடைய டீலர். புரியுதா? இது அப்படியே எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் செல்லர் என்ன பண்ணிக்கணும், உனக்கு டிஃபெக்டை சொல்லியிருக்கணும். மற்ற சுச்சுவேஷனில் செல்லர் உனக்கு டிஃபெக்டை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதா? கிளியராக? ஸோ டிஃபெக்டை சொல்லலை அப்படின்னா அதை என்னவா ட்ரீட் பண்ண முடியும், நீ தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை என்னவா ட்ரீட் பண்ண முடியும், ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக தான் ட்ரீட் பண்ண முடியும். நீ அவனை நம்பி அவன் தப்பாக உங்ககிட்ட கொடுத்தானா அப்போ என்னவா ட்ரீட் பண்ணலாம், அதை ப்ரீச் ஆஃப் கண்டிஷனாக ட்ரீட் பண்ணலாம். எல்லாமே இன்டர் ரிலேட்டட். சரியா? ஓகேவா? ஸோ அதான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த ஃபாலோயிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்துச்சுன்னா நம்ம என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம், ப்ரீச் ஆஃப் கண்டிஷனாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டடாக நான் சொல்கிறது தான். என்னது, இந்த 3 கண்டிஷன். ஓகேவா? கிளியரா? எக்ஸெப்ஷன். இப்போ நம்ம கேவியட் டெம்ப்டர் என்ன பார்த்தோம், லெட் த பையர் பிவர். லெட் த பையர் பிவர்னா என்ன அர்த்தம், பையர் தான் பார்த்து எடுக்கணும், செல்லர் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பட்
எப்பப்பெல்லாம் இந்த பையர் பிவேர் கான்செப்ட் அப்ளை ஆகாது அப்போ என்னது செல்லர் உண்மையை சொல்லியிருக்கணும். ஓகேவா? எப்பப்பெல்லாம் செல்லர் லயபிள், நார்மலாக செல்லர் லயபிள் ஆக மாட்டான், பட் எப்பப்பெல்லாம் செல்லர் லயபிள். ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் டு குவாலிட்டி ஆர் யூசேஜ். இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய பர்பஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், அந்த பாயிண்ட்டை தான் இங்கே பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. புரியுதா? சொல்லிவிட்டு செல்லர் ஒழுங்காக பண்ணலைன்னா செல்லர் லைபிள். பையர் பிவேர் கான்செப்ட் என்ன ஆகாது? அப்ளை ஆகாது. செல்லர் என்ன ஆகும்? லைபிள். பையர் பிவேர் கான்செப்ட் தான் அது கேவிஏ டெம்ப்டர். கேவிஏ டெம்ப்டர் என்ன ஆகாது? அப்ளை ஆகாது. செல்லர் வில் பி ஹெல்டு லைபிள். புரியுதா? நெக்ஸ்ட்டு இதுதான் இங்கே கேஸ் லாவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒருத்தன் வந்து ஒரு ஹாட் வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கான். ஒரு கடையில் போயிட்டு எனக்கு ஹாட் வாட்டர் போடுற மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க்கு கொடுங்கன்னு கேட்குறான். அவன் வந்து ஆமாம் இது ஹாட் வாட்டர் போடலான்னு ஒரு ஃப்ளாஸ்க் கொடுத்துட்டான். எடுத்துகிட்டு வந்து நீ ஹாட் வாட்டர் கொடுக்கும்போது ஃப்ளாஸ்க் வெடிச்சிருது. நீ அவனை க்ளைம் பண்ணலாமா? க்ளைம் பண்ணக்கூடாதா? க்ளைம் பண்ணலாம். ஏன்னா இங்கே லெட் த பையர் பிவேர் கான்செப்ட் என்ன ஆகாது? அப்ளை ஆகாது. ஏன்னா அவனே தானே பண்ணியிருக்கான், எடுத்து கொடுத்துருக்கான், நான் அவனை நம்பியிருக்கேன், நானே செலக்ட் பண்ணி எடுக்கல. இதுவே நானே செலக்ட் பண்ணி எடுத்தேன்னா பையர் பிவேர் அப்ளை ஆகாது. எனக்கு ஹாட் வாட்டர் ஊற்றுறதுக்கு ஒரு பாட்டில் வேணும்னு போய் சொல்லியிருக்கான். அப்போனா பர்பஸை சொல்லிட்டானா, நீங்களே எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறான். ஓகேவா? ஸ்கில்லையும் யார் செல்லர் ஸ்கில்லை நம்புகிறான் அண்ட் அவனும் அதில் டீலர். அப்போது என்ன பண்ண முடியாது? செல்லர் எஸ்கேப் ஆக முடியாது. இதுவே நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் அவன் கேட்குறான் என்ன வேணும்னு, நீ அமைதியாக இருக்க, பார்த்து ஒரு நல்ல அழகாக இருக்க ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அப்போ நீ தண்ணி ஊற்றுற வெடிக்குது, அப்போ ஹாட் வாட்டர் ஊற்றுனது வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போய் அவன்கிட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கிளியரா? ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு டிம்பர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற எதுக்கு அப்படின்னா ரயில்வேல ஸ்லீப்பர் போடுறதுக்கு. ரயில்வே ஸ்லீப்பர்னா என்னது? இந்த பெட்டு போடுறாங்கல்ல, ஸ்லீப்பர் பெட்டு, அது போடுறதுக்கு நீ பர்ச்சேஸ் பண்ணுற. நீ பர்பஸை சொல்லியிருக்க. நீ பர்பஸை சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு திக்கு விட்டாக கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? இல்லைனா என்ன பண்ணுறான்? படுத்தோடனே உடையிற மாதிரி ஒரு விட்டு கொடுத்துட்றான். அப்போ நம்ம அவனுக்கு சூ பண்ண முடியுமா? முடியாதா? சூ பண்ணலாம். கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்டர் பேட்டன்ட் ஆர் பிராண்ட் நேம். அங்கேயும் உனக்கு என்ன ஆகாதுன்னா கேவிஏ டெம்ப்டர் அப்ளை ஆகாது. ஏன்னா பையர் என்ன பண்ணுறான்? ரிலையிங் ஆன் பர்டிகுலர் பிராண்ட் நேம். இங்கே இம்ப்ளைடு கண்டிஷனும் உன்னால் சொல்ல முடியாது. கிளியரா? நீ வந்து செல்லரையும் நம்பலை. ஓகே, நீ ஒரு பர்டிகுலர் பிராண்ட் நேம் தான் என்ன பண்ணியிருக்க? நீ நம்பியிருக்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கூட்ஸ் சோல்டு பை டிஸ்கிரிப்ஷன். கூட்ஸ் என்ன பண்ணுறான்? டிஸ்கிரிப்ஷனில் விற்கிறான். அப்போ டிஸ்கிரிப்ஷனில் விற்கிறான்னா சொன்னபடி இருக்கணும் கூட்ஸு. அப்படி சொன்னபடி இல்லைனா நீ என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் பண்ணலாம் கூட்ஸை. இம்ப்ளைடு கண்டிஷன் அது வந்துடும் இங்கே. நெக்ஸ்ட்டு கூட்ஸ் ஆஃப் மர்ச்சன்டபிள் குவாலிட்டி, அதுவும் நான் இங்கே அப்ளை ஆகும். அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான்மா. அங்கே கண்டிஷனாக பார்த்தோம், இங்கே என்ன பார்க்குறோம்? கேவிஏ டெம்ப்டருடைய எக்ஸப்ஷன் பார்க்குறோம். கேவிஏ டெம்ப்டருடைய எக்ஸப்ஷன்னா யார் லயபிள்? செல்லர் லயபிள். அப்போ பையர் என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணலாம். புரியுதா? புரியுதா இல்லையா? என்னப்பா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேல் பை சாம்பிள். சேல் பை சாம்பிள்னா என்னது? சாம்பிள் படி கூட்ஸ் இருக்கணும். அப்படி கூட்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணலாம். இங்கே பையர் பிவேர்னு சொல்ல முடியாது. நீ தான் பார்த்து எடுத்துன்னு போகணும்னு நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஆனால் அங்கே சொன்னால் அந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். என்னது? பல்க்கு கரஸ்பாண்ட் ஆகணும், ரீசனபிள் எக்ஸாமினேஷன் இருக்கணும், ஆர்டினரி எக்ஸாமினேஷனில் என்னால் அது கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு சேல் பை சாம்பிள் as well as டிஸ்கிரிப்ஷன். அங்கே என்ன பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே வரும் எக்ஸப்ஷனாக. கரெக்டாக இல்லையா? எக்ஸப்ஷன்னா அது கேவிஏ டெம்ப்டருக்கு எக்ஸப்ஷனா செல்லர் லைபிள். கிளியராமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரேட் யூசேஜ். மர்ச்சன்டபிள் குவாலிட்டி, அதான் ட்ரேட் யூசேஜ். அதை வந்து சொன்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. லாஸ்ட்டு இம்பார்ட்டண்ட், செல்லர் ஆக்டிவ்லி கன்சீல்ஸ் எ டிஃபெக்ட் ஆர் கில்ட்டி ஆஃப் ஃப்ராடு. நான் ஒரு சேர் வாங்குகிறேன், அந்த சேர் உடஞ்சி போயிருக்கு, அவன் நல்லா ஒட்டை வச்சு நல்லா பாலிஷ் போட்டு அந்த உடஞ்சதே தெரியாத மாதிரி பக்காவாக பேக் பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்கான். என்னால் அது ஆர்டினரி எக்ஸாமினேஷனில் அதை கண்டே பிடிக்க முடியல. புரியுதா? அப்போ அது என்னது? ஃப்ராடு. அப்போ அது என்ன ஆகும்? கேவிஏ டெம்ப்டர் பையர் பிவேர்னு நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அப்போ யார் லயபிள்? செல்லர் தான் லயபிள். இதுவும் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க இந்த பாயிண்ட்டு. கிளியரா? ஓகேவா? இங்கே கான்ட்ராக்டே நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். புரியுதா? ஒரு தடவை எக்ஸாம்பிள்லாம் நல்லா தெளிவாக படித்து பார்த்துட்டு எதனா புரியலன்னா கேளு, நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? பொறுமையாக படிச்சுப்பார். ஓகேவா? இன்னும் இருக்குது அடுத்த பார்ட். ஓகேவா? அடுத்த யூனிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னும் 2 யூனிட் இருக்குது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில். இன்றைக்கி ஓனர்ஷிப்போட கம்ப்ளீட் பண்ணுவோம். பொறுமையாக படித்து பாரு, 15 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோ. இது வந்து நீ படித்தாதான், ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஓகேவா? ஸோ இதை படிச்சுட்டு எதனா புரியலைன்னா என்கிட்ட கேளு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா?